ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாக இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்து பெற்ற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவ கி ஜெய். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. சோ கிருஷ்ண ஜெயந்தி பகவானுடைய திரு அவதாரம். பகவான் யுகத்தோடு அவதரிக்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திற்கு விலகிறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் இந்த பூமியில தோன்றும். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திற்கு விலகிறாங்களோ, தர்மஸ்ய கிளானி, தர்மத்திற்கு விலகிறதுனா ஒரு மக்கள், அதாவது ஒரு ஒரு வகையில சொல்ல போனா தர்மத்திலிருந்து விலகிறதுனாலே பக்தி தொழிலுக்கு விலகிறதா. தர்மம்னாலே உயர்ந்த தர்மம் பரவ தர்மம் பக்தி தொழில் தான். சமய முழுசா பரவ தர்மம் ஏதோ பக்தி ரதோஷதி அகைதுரியா பிரதிகதாத்மாதி. மிக மனித குலத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய மிக உன்னதமான தர்மம், மனித குலத்தை அவர் செய்ய வேண்டிய மிக உயர்ந்த தர்மம் பக்தி தான். பரவ தர்மம் நிறைய தர்மம்லாம் இருக்கு. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்தர தர்மம், அனர்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், மனைவிக்கு ஒரு தர்மம், கணவனுக்கு தர்மம், பெற்றோருக்கு தர்மம், நிறைய தர்மம் இருக்கு. ஆசிரியருடைய தர்மம், மாணவருடைய தர்மம், டியூட்டி. தர்மா மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி சொல்ற ப்ரோபர். என்ன சொல்றாரு? தர்மான்னு சொன்னா ஒருத்தருடைய உத்தியோக கடமைங்கிறது ஒன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. பட் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. டிக்ஷனரியில தர்மா அப்படிங்கிறது ரிலீஜியன் போட்டுருக்கு. தர்மா இஸ் நாட் ரிலீஜியன். தர்மா ஒன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. தர்மா கேன் சேஞ்ச். தர்மத்தை மாற்ற முடியாது. ஒருத்தர் மதம் மாறிடலாம், ஒரு சமயத்தை மாத்திக்கலாம், கொள்கையை மாத்திக்கலாம், ஆனா தர்மத்தை மாத்திக்க முடியாது. அது நிச்சயமானது. ஏன்னா தர்மம் சாட்சாத் பகவத் பணியிடம். தர்மத்துக்கு பகவானிடத்தில் தோன்றக்கூடியது. தர்மத்தின் கோட்பாடுகள் புரிவது மிகவும் கடினமானது. தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ புகாயா. மகாஜன இனகத்துல வந்தா மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதுதான் தர்மத்துடைய தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். தர்மேனகீனா பசுபி சமானா. தர்ம கோட்பாடுகளை பின்பற்றாமல் விலங்கோடு ஒப்பிடப்படுறது. விலங்குக்கு எந்த தர்மம் கிடையாது, ஆனா மனித குலத்துக்கு தர்மம் இருக்கு. மனித குலத்தோட உயர்ந்த தர்மம் என்னன்னா கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுதான். எப்போ மக்கள் அதை மறந்து போறாங்களோ அதை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர்னா தர்மத்தினுடைய பாதையிலிருந்து விலகு போகுது. கிருஷ்ணா இந்த பூமியில தர்மத்தை ஸ்தாபனம், தூய பக்தி கொண்டே ஸ்தாபனம் செய்யறதுக்காக இந்த பூமியில வர தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக. அப்படிங்க வரும்போது கிருஷ்ணா என்ன பண்றாரு? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதி. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்ம சம்ஸ்தாபனார்த்த எஸ்டாபிஷ்மெண்ட், சம்ஸ்தாபனம் ஸ்தாபனம் செய்யறது, பக்தியை ஸ்தாபனம் பண்றது. எப்பெல்லாம் பக்தர்கள் துன்புறுத்தப்படுறாங்களோ, அசுருடைய ஆதிக்கம் மேலோங்குதோ, அப்ப பகவான் பூமியில அசுரனை அழித்து பக்தர்களை காட்டுறார். பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்தார். பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும் அசுரர்களை தண்டிப்பதற்காகவும் பகவான் இங்க வர்றார். அப்போ ரொம்ப அழகான ஒரு லீலை. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள். அவருக்கு அவர்தான் எல்லோருக்கும் தந்தை.
பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா இருப்பாங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. நம்ம இந்த இந்த உடல் எடுத்துக்கோ இல்லையா, இந்த உடல் எடுத்ததுக்கு நமக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கு. ஆனா எல்லோருக்கும் தந்தை அவர்தான் பகவான் கிருஷ்ணா. பிதாகமசி ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ர ஓங்கார பிக்ஷாமயஜுரேவச்ச. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாமே நான் தான் சொல்றேன். பீஜமாம் சர்வபூதானம் பித்தி பார்த்தசன, இந்த அகிலத்தோட விதையும் நானே. கிருஷ்ணா தான் சர்வகாரண காரணம். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரு தன் காரணமற்ற கருணையினால இந்த பூமியில அவதரிக்கிறார். கடவுளுக்கு ஏது தாய் தந்தை? அவர்தான் எல்லாருக்கும் தாய் தந்தை. கடவுளுக்கு தாய் தந்தை கிடையாது. அந்த பிரகலாதுடைய சரித்திரத்துல வரும். பிரகலாதர் அசுர குழந்தைகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். பிரகலாதர் அசுர குழந்தைகளுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது கிருஷ்ணா பத்தி சொல்றாரு. அந்த அசுர குழந்தை கேட்கிறாங்க, கடவுள் யாரு, கடவுள் யாரு? அவர் பகவான் கிருஷ்ணர். அவர் எப்படி இருப்பாரு? அவர் எங்க இருக்காரு? அவருக்கு அப்பா அம்மா யாரு? அவர் பிரகலாத் சொன்னாரு, அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஐயோ பாவம். கிருஷ்ணாவுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னோடனே அவர் ஐயோ பாவம், யாருமே இல்லை போல இருக்கு. நோ. சோ கிருஷ்ணா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்காரு. அதனால அவருக்கு அப்பா அம்மா இருக்க முடியாது. கடவுள் தான் எல்லாருக்கும் தந்தை. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரா, தன்னுடைய காரணமற்ற கருணையினால ஒரு பக்தர் கிருஷ்ணர் எனக்கு குழந்தையாகணும்னு ஆசைப்பட்டா அவர் குழந்தையாகும். கிருஷ்ணா என்ன பண்றாரு, பக்தருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றார். பக்த வர்ஷன். கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் பக்த வர்ஷன். பக்தருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றோம், பக்தருக்கு பிரியமானோம். சாத்வதாமதி, பக்தர்களால் ஆராதிக்கப்படுபவர், பக்தருக்கு பிரியமானவர், பக்தவசர். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, பக்தர்கள் எந்த மாதிரி அவர்கிட்ட அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி அவர் அன்பு செய்யறாரு. ஏதோ கடவுள் அப்படின்னு சொன்னா அவர் ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு, அவர் உருவம் கிடையாது, அப்படி கிடையாது. கடவுளுக்கு உருவம் உண்டு, அவருக்கு உணர்வு உண்டு. கடவுளுக்கு உருவம் உண்டு, அவருக்கு உணர்வு உண்டு. அவர் ஒரு புருஷோத்தமா, ஒரு புருஷன். கிருஷ்ணா புருஷோத்தமா. அது எப்படி? பரம புருஷோத்தமன், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதனால அவருக்கு எல்லாமே உண்டு. எல்லா விதமான சுமைகளையும் இன்பங்களையும் அனுபவிப்பவர். எல்லா விதமான இன்பத்தின் இருப்பிடம் கிருஷ்ணா. அதான் காட். கடவுள்னா அவர் எல்லாம் அனுபவிக்கிறவர், எல்லாத்தையும் அனுபவிப்பார். அப்போ கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன் பக்தர்களுக்கு அன்பு பரிமாற்றம் செய்யும். படைப்புக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மதேவனோ சிவபெருமானோ சந்திரனோ சூரியனோ கிடையாது. நாராயணன் மட்டும்தான் இருந்தார். சாஸ்திரம் சொல்லுது, நாராயணோ பரோ அவ்யக்தா ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ண தேவகி புத்திரா. கிருஷ்ணா வாசுதேவன், அவர் படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. கிருஷ்ணா இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது அவரு அவர்கிட்ட இந்த பிரம்மா, சிவா, எல்லா தேவர்களும் வரும். கிருஷ்ணான்றது எல்லா தேவர்களும் வருவார். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவர் அன்பு செய்யறாரு. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணா எப்போதும் தன் பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டே இருக்கு. அப்ப பக்தர்கள் பகவான்கிட்ட எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க விரும்புற மாதிரி பகவான் அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யுது. இப்போ கிருஷ்ணா பார்த்து, கிருஷ்ணா நீங்க எனக்கு குழந்தையா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பக்தனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக பகவானும் குழந்தையா வருது. அது கூட பேசிட்டு இருந்தோம். பலிமகாராஜோடைய தங்கை வாமன தேவரை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு இந்த குழந்தை. வாமன தேவர் 3 அடி நிலம் பெறுவதற்காக பலிமகாராஜ் சலைய சீதி கிரமனே பலிமாத்புத வாமனா பதன கணீர ஜனித ஜத பாவனா
वदन कनीर जनित जन पावना केशवदता वामन रूपा केशवदता वामन रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे भगवान उल्ल ब्राह्मण रूप அவதாரம் பண்ணிட்டு அவர் போய் பலிமராசி யாசை கேட்கணும். அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கார் வாமனமூர்த்தி. வாமனருடைய அழகுல மயங்கின அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த குழந்தை யாரு, இது குழந்தை எங்கிருந்து வருது, இவ்வளவு தேஜஸ் இவ்வளவு அழகா இருக்கு. அவ பலியோடைய தங்க பார்த்தா, பலியோடைய தங்க இந்த குழந்தைய பார்த்துட்டு, ஓ இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, இந்த குழந்தை இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும். யாராவது கிருஷ்ணரை பார்த்து பகவானே உங்களை மாதிரி நீங்களே எனக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும், உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா பகவான் அவரே குழந்தைய வருது. வசுதேவரும் தேவியும் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, உங்களை மாதிரி எனக்கு குழந்தை வேணும். கிருஷ்ணர் சொன்னாரு, என்ன மாதிரி குழந்தை வர முடியாது, நானே குழந்தையா வந்துடுறேன், நானே உங்களுக்கு குழந்தையா வந்துடுறேன். பகவான் கிருஷ்ணா வசுதேவரும் தேவியோட பிரார்த்தனை 3 முறை அவங்களுக்கு குழந்தையா வருது. ஃபர்ஸ்ட் யாரு 3 முறை பகவான் அவங்க குழந்தையா வந்தாரு வசுதேவருக்கும் தேவி. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னவானாங்க, அதுக்கப்புறம் என்னவா 3 ஜெனரேஷன் 3 தலைமுறைக்கு அவங்களுக்கு கிருஷ்ணா அவங்க குழந்தையா வருது. கஷ்யபர் கஷ்யபருக்கும் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமன தேவரா வருது. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுதபா பிருஷ்ணி. சுதபா பிருஷ்ணிங்கிறது பிருஷ்ணி கர்ப்பரா பகவான் அவதாரம் பண்ணார். சுதபா மற்றும் கிருஷ்ணிக்கு பகவான் கிருஷ்ணி கர்ப்பனா அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அதே சுதபா கிருஷ்ணி அவங்க வசுதேவ கஷ்யபரும் அதிதிமா வந்தாங்க, வாமன தேவரை அவதாரம் பண்ணார் பகவான். அதுக்கப்புறம் அவங்க வசுதேவரும் தேவிமா வந்தப்போ பகவான் அவங்களுக்கு வாசுதேவனா வாசுதேவ் தேவகி நந்தன். அதே போல கோகுலத்துல நந்த கோபுரம் யசோதா. நந்த கோபுரம் கோபுரங்களின் தலைவன், கோபுரங்களுக்கு ராஜா. அதே மாதிரி யசோதாமா அவங்க ரொம்ப அழகான பொண்ணு. நந்த மகாராஜா வீட்டுல 5 சகோதரர்கள், அபிநந்தா, நந்தநந்தா, நந்தா, சுனந்தா, உபநந்தா 5 பேர். இந்த 5 பேர்ல இவங்க நந்த மகாராஜ் மேல எல்லாரும் ரொம்ப பிரியம். அதனால இவங்க எல்லாருமே நந்த கோபுரம் தன்னுடைய மன்னரா எடுத்துக்கிட்டாங்க. எல்லா கோபுரங்களும் நந்த கோபுரம் தன்னுடைய தலைவரை எடுத்துக்கிட்டாங்க, ராஜாவை. எல்லா கோபுரங்களும் நந்த கோபுரம் ஃபாலோ பண்ண. அப்போ நந்த கோபுருக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. இவருக்கு நந்த மகாராஜா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஆயிரக்குளத்துல ஒரு அழகான பொண்ணு யசோதாமா. யசோதாமாவை நந்த கோபுரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப நாளா குழந்தையே இல்லை அவங்களுக்கு. அவங்க யாகம் பண்ணாங்க, தவம் பண்றாங்க, பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு, பகவானுடைய நாமத்தை பிரார்த்தனை செஞ்சு பகவான் பேர், ஓ கிருஷ்ணா எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தை. ஒரு பக்கம் நந்த கோபுரம் யசோதாமாவும் பிரார்த்தனை பண்றாங்க. அவங்களும் பகவானின் நித்தியமான பெற்றோர்கள். வாத்சல்ய பாவத்துல பகவான் சேவை, ஆன்மீக உலகத்துல வாத்சல்ய பாவத்துல நந்த கோபுரம் யசோதாமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ண. அதே மாதிரி வசுதேவர் தேவி, மதுராபுரியில வசுதேவர் தேவகி, பிருந்தாவனத்துல நந்த கோபுரம் யசோதாமா. என்ன நடந்தது, ஒரே சமயத்துல பகவான் 2 பக்கம் வந்திருக்கிறது. இது கிருஷ்ணனால ஏன் முடியாது. ஒரே நேரத்துல கிருஷ்ணா எல்லோருக்கும் பரமாத்மா இருக்காரு இல்லையா. கிருஷ்ணா சர்வச்ச சாகம் பிரிச்சன்னி விஷ்ணு மத்தஸ்மிதி ஞானம் போக ஆரம்பிச்சார்.
நான் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கேங்க. ஈஸ்வர் சர்வபூதானாம் ஹிருதயேஷு. பகவான் கிருஷ்ணா வந்து எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அந்த இதயத்துல இருக்கிற பரமாத்மா வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து ரசராஜ், எல்லா விதமான ரசங்களையும் அனுபவிப்பவர், பல்வேறு விதமான ரசங்களை அனுபவிக்கிறார் கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஒரு பக்கம் வசுதேவர் தேவியும் தனக்கு குழந்தையாவுடன் பிரார்த்தனை பண்றாங்க, இன்னொரு பக்கம் நந்தகோபுரம் யசோதாமாவும் தனக்கு கிருஷ்ணர் குழந்தையாவுடன் பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா இந்த ரெண்டு பெற்றோருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வசுதேவரும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா வந்தாரு, நந்தகோபுருக்கும் யசோதாமா கிருஷ்ணர் குழந்தையா இருக்காரு. இதுல என்ன வித்தியாசம்? பதில் தெரியும் கேட்கலாம். வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணன் குழந்தையா வந்தாரு, யசோதாமாவுக்கும் நந்தகோபுரம் கிருஷ்ணர் குழந்தையா இருக்காரு. ரெண்டு பேருமே கிருஷ்ணர் மேல பெற்றோர் பாவம், வாத்சல்ய பாவம் வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை தன் குழந்தையா பாவிக்கிறாங்க. வசுதேவரும் தேவியும் கிருஷ்ணர் குழந்தையா பாவிக்கிறாங்க, பகவானை தன் குழந்தையா பாவிக்கிறாங்க. அது மாதிரி நந்த மகாராணி யசோதாமாவும் கிருஷ்ணர் தன் குழந்தையா பாவிக்கிறாங்க. இது என்ன வித்தியாசம்? அது இல்ல, அது இல்ல. சரியா சொல்றவனுக்கு கோகுலாஷ்டமி பிரசாதம் கிடைக்கும். இனிப்பு சீடை, முறுக்கு. வசுதேவருக்கும் தேவிக்கும் தெரியும் கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முதல் கடவுள். லேட்டா கை தூக்கிட்டாங்க. வசுதேவருக்கு தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முதல் கடவுள். ஆனா யசோதாமாவுக்கு நந்தகோபருக்கு தெரியாது கிருஷ்ணா முதல் கடவுள். யசோதாமாவுக்கு நந்தகோபருக்கும் கிருஷ்ணா தன் குழந்தை, அவ்வளவுதான். வசுதேவருக்கும் தேவிக்கு முன்னாடி கிருஷ்ணர் எப்படி வந்தாரு? சோ கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா வசுதேவருக்கு தேவிக்கு குழந்தையா வரும்போது 4 கரமுள்ள விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எப்படி டிரான்ஸ்பர்மேஷன், ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்பர்மேஷன். வசுதேவர் இதயத்திலேயும் பகவான் இருக்காரு, தேவியின் இதயத்திலேயும் பகவான் இருக்காரு, இதயத்திலிருந்து இதயம் மாறுறாரு. அதனால இது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. பகவானுடைய பிறப்பு வந்து நாம பிறக்கிற மாதிரி கிடையாது. பகவானுடைய பிறப்பு திவ்யம். ஜென்ம கர்ம சமே திவ்யம். ஏவம் யோவேதி தத்வதः त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சொல்றார். பகவானுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள் எல்லாம் திவ்யமானது. அது பௌதிகமானதே அல்ல. இது யார் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ, சரியான இடத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க இந்த உடலை விட்டா திரும்பி இந்த பூமிக்கு வர்றதில்லை. இந்த உடலை விட்டுட்டா திரும்பி இங்க வர்றதில்லை, பகவான் போயிடும். அதனால இந்த கிருஷ்ணாவுடைய பிறப்பு திவ்யம். இப்ப நம்ம எல்லாம் குழந்தையா பிறந்த பொழுது ஏதாவது காதுல குண்டலம், ஆபரணங்கள், வஸ்திரத்தோட பிறந்தோமா? இல்லையே, ஒண்ணுமே இல்லாம பிறந்தோம். ஆனா கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது வசுதேவர் தேவி பாக்குறாங்க, அந்த குழந்தை வந்து 4 கரமுள்ள விஷ்ணு ரூபமா மாறினாங்க. ஒரு குழந்தையா வந்துட்டு 4 கரமுள்ள விஷ்ணு ரூபம். அப்படி வசுதேவர் தேவிக்கு பிரார்த்தனை பண்றாங்க, ஓ பகவானே, நீங்க சொன்ன மாதிரி எங்க குழந்தையா வந்துட்டீங்க, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்ப வந்து கம்சன் வந்துருவாரு, அதான் நீங்க ஒரு குழந்தையா மாறிடுங்க, உங்களுக்கு ஆபத்து வரும். கிருஷ்ணாவுக்கு யார் ஆபத்து பண்ண முடியும்? கிருஷ்ணருக்கு யாரும் ஆபத்து செய்ய முடியாது. மாறாக கிருஷ்ணரை கண்டுதான் அசுரர்கள் பயந்துக்கணும். பகவானுடைய நாமத்தை கேட்டா பயசுரூபமே பயந்து போயிடும். பாவம் சொல்லுது, ஆவண்ண சம்சதி கோரான் எண்ணாம விபசோபிரணன் ததசக்தி விமுத்தியேதி யத் விவேதி ஸ்வயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கா. எனக்கு பயம் வந்துருச்சுன்னா பய தேவதை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். சிலர் பயந்து எப்போ பயந்துட்டே இருப்பாங்க, ஓ இதாயிடுமோ அதாயிடுமோ. அப்போ பய தேவதை. ஆனா கிருஷ்ணா யாரை கண்டு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா யாரை கண்டு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யசோதாமா கையில் இருக்கிற பெரம்பை கண்டு பயக்கிறது.
ருதந்தம் முகுநேத்ர யுக்தமிருஜந்தம் கராம்போஜயுக்மேன சாதக நேத்ரம் முகுஷ்வாசகம் பாத்தியே அங்ககண்டா சிதாத்வைவம் தாமோதரம் பக்தி பக்தம். அதாவது யசோதம்மா கையில இருக்கிற பெரம்ப பார்த்து கிருஷ்ணன் அழறார். அப்படி கைகளை கொண்டு கண்ணை கசக்குகிறார். அவ்வாறு தன் கைகளை கொண்டு கண்களை கசக்கும் போது அந்த கண்ணில் வருடைய கண்ணீரானது கண்மையை கரைத்து கன்னத்தில் வருகிறது. கண்ணில யசோதம்மா மை போட்டு கிருஷ்ணனுடைய கண்ணில யசோதம்மா மை போட்டிருக்காங்க. கிருஷ்ணா கண்ணை கசக்கும் போது அந்த கண்ணீரானது கண்மையை கரைந்து அப்படி கன்னத்துல வடியுது. அப்படி மூச்சு விடுறாரு. அப்படி மூச்சு விடும்போது கழுத்துல இருக்கிற முத்து மாலை மேலே கீழே போகுது. முகு சுவாச கம்பாத்ரியே அங்க கண்டா. கண்டம்னா கழுத்து, சுவாசம்னா குழந்தைகள்லாம் விக்கி விக்கி அழுவும். அம்மா வந்து திட்டா குழந்தை கேள்வி விக்கி விக்கி அழும் போது பயமா இருக்கும். ஏன்டா இப்படி அழற, என்ன பண்ண? குழந்தையில அம்மா மிரட்டுவா. கம்பு எடுத்துட்டு வந்து நான் அடிக்க போறேன் அப்படின்னு அழுவான். அழும்போது கேள்வி கேள்வி அழுவான். இவன் கேள்வி கேள்வி அழும்போது அம்மாவுக்கு பயம் வந்து ஏதோ ஆயிடுமா குழந்தைக்கு. ஏன்னா அவன் என்ன பண்ணேன் போ அடிக்கவே இல்லையா, அதுக்கான அப்படி அழற இல்லையா? இந்த லீலையை வந்து கிருஷ்ணா இமிட்டேட் பண்றது. இமிட்டேட் பண்ணல, இந்த லீலைக்கு ஆதாரமே அவர்தான். குழந்தைக்கு எங்க இருந்து அழகுக்குடி என்ன வந்தது? ஏன் குழந்தை கண்ணை கசக்குது? இந்த லீலையெல்லாம் கிருஷ்ணா பண்ணியிருக்கு. அதனால இங்க பக்தியில டிஃப்ரெண்ட் லெவல் இருக்கு. பக்தியில பல்வேறு நிலைகள் இருக்கு. நம்மளுடைய பக்தி என்ன பக்தி? நம்ம பண்ற பக்தி எப்படி? நம்ம பக்தி வந்து சாதனா பக்தி. நாம வந்து கிருஷ்ணர் மேல இயல்பான பக்தர் கிடையாது. நம்மள இயல்பான பக்தர், நேச்சரா நம்ம டிவோட்டி கிடையாது, இயல்பான பக்தர் கிடையாது. நம்ம எல்லாரும் பக்தர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் எல்லோருமே வந்து பக்தர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம இயல்பான பக்தர் அல்ல. அப்போ நமக்கு கிருஷ்ணர் மேல பக்தி இருக்கு, ஆனா கொஞ்சம் தான் இருக்கு, துளி சதமானம். இப்போ இந்த கோகுலாஷ்டமி இன்னைக்கு மக்கள் வந்து கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. கோயிலுக்கு போவாங்க, கிருஷ்ணர் தரிசனம் பண்ணுவாங்க எல்லாம். அதே சமயம் அந்த ஊருக்கு ஒரு சினிமா ஸ்டார் வராரு, ரொம்ப பிரபலமான ஒரு சினிமா ஸ்டார் வராருன்னா முதல்ல மக்கள் அந்த சினிமா ஸ்டாரை பார்க்க போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. கேள்வி வந்துருது இல்லையா? இவ்வளவுதான் பக்தி. இந்த கோயிலுக்கு எப்பனாலும் போயிருக்கலாம், அவர் நம்ம ஊருக்கு வராரு இல்லையா? இதுதான். அப்ப இந்த பக்தி வந்து உண்மையான பக்தி அல்ல. இந்த அன்பு வந்து உண்மையான அன்பு அல்ல. அப்போ கோயிலுக்கு போகணும்னு என்ன இருக்கு, பகவானை தரிசனம் பண்ணணும்னு என்ன இருக்கு. அது பௌதீகமா ஆன்மீகமா அப்படி கேள்வி வரும்போது முதல்ல பௌதீகத்தை சூஸ். பௌதீகமா ஆன்மீகமா அப்படின்னு கேள்வி வரும்போது எனக்கு பௌதீகம் தான் வேணும். பௌதீகம் தான் வேணும். ஆனா ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வராருன்னு சொன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா பௌதீகத்தை கடந்து ஆன்மீகத்துக்கு வருது. பகவத்கீதை, பாகவதம் படிப்பது, கேட்பது, கிருஷ்ணருடைய கதைகளை கேட்பது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பான பக்தராக. டாக்டருக்கு பிராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர் ஆகுது. மருத்துவ கல்லூரியில் போய் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி கோர்ஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதி பிராக்டிக்கல் அட்டன் பண்ணும்போது அந்த கோர்ஸ் முடிச்சு வெளியே வரும்போது அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் டாக்டரா வெளியில வருது, ஒரு கை தேர்ந்த மருத்துவரா வராது. அதே மாதிரிதான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து நம்ம பிரபுபாடை புத்தகங்களை படிக்கும் போது, பக்தர்கிட்ட கேட்கும் போது, ஜபிக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பௌதியத்திற்கு விடுபட்டு பக்தர்கள் நிலையை நோக்கி பக்தியில உயர ஆரம்பிக்கிறோம். எப்போ நம்ம தூய பக்திங்கிற தளத்துக்கு வர்றோமோ அப்ப நம்ம இதயத்துல கிருஷ்ணரை உணர முடியும், கிருஷ்ணாட்ட அன்பு செய்ய முடியும். அந்த பக்தி வந்து பாவ பக்தி, அதுக்கப்புறம் பிரேம பக்தி. இப்போ ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையில இருக்கு பக்தியோட அல்டிமேட் வந்து பிரேமம். பிரேமம். கிருஷ்ணனுடைய பக்தர்களை கூட
நிறைய கேட்டகரி இருக்கு. வசுதேவருக்கும் தேவிக்கும் தெரியும் அவங்க பக்தியில ஞானம் இருந்தது. யாருடைய பக்தியில ஞானம் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. அதனால வசுதேவருக்கு தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவங்க பக்தியில ஞானம் கலந்துருக்கு, ஞானம் இருக்கு. ஆனா நந்த கோபுரம் யசோதாமாவுக்கு அவங்க பக்தியில அவங்களுக்கு நந்த கோபுரம் யசோதாமாவும் கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற பக்தி இருக்கு இல்லையா, அதுல பயம் கிடையாது. கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு பயம் கிடையாது, மரியாதை கிடையாது. கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுத்தா எப்படி அவங்க பெற்றோரா இருக்க முடியும்? அப்பா அம்மாவா தாய் தந்தையா இருக்கிறவங்க குழந்தைக்கு மரியாதை கொடுக்க முடியாது, குழந்தையை கண்டிக்கணும். கிருஷ்ணா குறுக்கு பண்ணா உன்னை மன்னிப்பேன், உன்னை உடலை கட்டி வச்சிருவேன், கண்டிக்கணும். அப்போ யசோதாமாவோட பக்தியில அச்சம் பயம் மரியாதைக்கு அப்பாற்பட்டது. இத்தகைய பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அச்சம் பயம் மரியாதை போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய பக்தர்களாலே அவர் அடையப்படக்கூடியவராக இருக்கிறார். யசோதாமாவுடைய பக்தியில பயம் கிடையாது. நாம பக்தி பண்ண பயம். என்ன பண்றோம்? கிருஷ்ணா என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, எனக்கு துன்பம் வரக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு இல்ல பயம். என்ன ஆயிடுமோ எனக்கு. நம்முடைய பக்தியில பயம் கலந்துருக்கு, பயம் இருக்கு. இன்னைக்கே நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க, பயம். ஏதாவது நஷ்டமாயிருமோ, ஏதாவது இழந்துருவோம் பண்ணமே, ஏதாவது கிடைச்சிடாதா எனக்கு. நம்மளுடைய பக்தியில உள்நோக்கங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அது அது உத்தமமான பக்தி அல்ல, அது கலப்படமான பக்தி. யாருடைய பக்தியில எந்த உள்நோக்கம் இல்லையோ, யாருடைய பக்தியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லையோ, அது சுத்த பக்தி. அந்யா விலாசதா சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம். நம்ம பண்ணக்கூடிய பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. வெறுமனே கிருஷ்ண சந்தோஷப்படணும். அதுல ஞானத்துடைய தாக்கம் இருக்கக்கூடாது, கர்மத்துடைய தாக்கம் இருக்கு. ஞான கர்ம அனாவிரதம். அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. பியூர் டிவோஷன் மீன்ஸ் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம். பகவானுக்கு சாதகமாகவும் ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல், முந்தைய ஆச்சாரிய வழிகாட்டுதல் செய்யக்கூடிய பக்தி தொண்டு உத்தமமானது. அப்ப யசோதாமாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்கிற அன்பு அது உன்னதமானது, அது மிகவும் உத்தமமானது. இப்போ வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அவனுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுவதும் இருக்கிறது. வசுதேவருக்கு தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா முழுவதும். ஆனா நந்த மகாராஜுக்கு யசோதாமாவுக்கு தெரியாது கிருஷ்ணா முழுவதும். இப்படி ரெண்டு விதமான நிலையில் கிருஷ்ணா அனுபவிக்கிறார். மதுரால கிருஷ்ணர் முழுவதும் கடவுள் எல்லாருக்கும் தெரியும். மதுரா துவாரகையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணா பகவான் அப்படின்னு தெரியும். ஆனா பிருந்தாவன்ல இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணா 1000 குலத்துல ஒருவன், அவ்வளவுதான். இவருடைய 1000 குல சிறுவன். யசோதை நந்தன், நந்தன், கோகுல நந்தன், அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சது கிருஷ்ணா எங்களோட குழந்தை. கிருஷ்ணாவும் அதே மாதிரி அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? அதே மாதிரி அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அப்போ வசுதேவர் தேவகி நந்தகோபர் யசோதமா எல்லாம் பக்தியின் சொரூபம். தேவகி பக்தியின் சொரூபம். தேவகி பக்தியின் சொரூபம். தேவகி எத்தனாவது குழந்தையா கிருஷ்ணர் வந்தாரு? பகவான் கிருஷ்ணர் தேவகி எத்தனாவது குழந்தையா பிறந்தார்? 8வது குழந்தை. 7வது குழந்தை தேவகியோட 7வது குழந்தை யாரு? பலராம். இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலராம் பெருமை கொண்டாடணும். சோ பலராம் தேவியோட 7வது குழந்தை. அதுக்கு முன்னாடி தேவிக்கு 6 குழந்தை பிறந்தது. தேவிக்கு 6 குழந்தை. அந்த பிறந்த குழந்தையெல்லாம் கம்சனால கொல்லப்பட்டது. 6 குழந்தை பிறந்தது. அந்த 6 குழந்தையும் கம்சன் கொல்ல.
அப்ப நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இந்த 6 குழந்தைகள் ஏன் கொல்லப்பட்டது, ஏன் 7வது குழந்தையாக பலராமர் தோன்றினார், ஏன் 8வது குழந்தையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றினார். கிருஷ்ணர் பகவான் வசுதேவருக்கு தேவிக்கு குழந்தையாக தான் முதலே வந்திருக்கலாங்க, முதல் குழந்தையா வந்திருக்கலாம் இல்லையா. வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையா வர்றாருன்னா முதல் குழந்தையா வந்திருக்கலாம். ஏன் 8வது குழந்தையா வரணும், ஏன் 7வது குழந்தையா பலராமர் வரணும்? அதுக்கு முன்னாடி இந்த 6 குழந்தைகள் என்னாச்சு? 6 குழந்தைங்க, 6 அன்னத்தங்கள் இல்லையா. அதோடைய டீப் மீனிங், தேவியோடைய 6 குழந்தைகளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. இந்த தேவியோடைய 6 குழந்தைகள் யாரு, ஏன் அந்த 6 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, யாரால கொல்லப்பட்டாங்க, ஏன் கம்சன் கையால கொல்லப்பட்டாங்க, எல்லாத்துக்கும் புராண கதை உண்டு, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு, காரணம் உண்டு. ஒரு முறை பிரம்மா அவர் பிரம்மலோகத்தில் அமர்ந்திருக்கும் போது பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், பிரம்மாவுடைய மரிச்சி உட்பட பிரம்மாவுடைய மனதிலிருந்து தோன்றியவர், பிரம்மாவுடைய மனதிலிருந்து தோன்றிய மானச புத்திரர்கள், பிரம்மாவுடைய 6 புதல்வர்கள் ஒரு முறை பிரம்மாவை பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டாங்க. பிரம்மாவுக்கு அபராதம் பண்ணாங்க. ஓ, என்ன இந்த பிரம்மா சரஸ்வதி அழகுல மயங்கிறாரு, சரஸ்வதியால கவரப்பட்டாரு அப்படின்னு பிரம்மாவை நோக்கி சிரிக்கும் பொழுது பிரம்மாவை சபிக்கிறார், நீங்க 6 பேரும் மூலவது, நீங்க 6 பேரும் பூமியில போகும், மூலவத்துல பிறப்பெடுக்கும். அப்ப இந்த 6 பேர் காலநேமிங்கிற அசுரனுக்கு குழந்தையா பிறக்கிறார். காலநேமி, இந்த காலநேமி யாருன்னா விஷ்ணு மேல தீராத பகைமை கொண்டிருக்கிற ஒரு அசுரன். இந்த காலநேமி நினைக்கிறான் எப்பவுமே மகாவிஷ்ணு தேவர்களுக்கே சாதகமா இருக்காரு, அசுரனுக்கு எதிர்பார்க்காரு, அதனால நான் பார்க்கடல போய் மகாவிஷ்ணு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இந்த காலநேமி கிருஷ்ணாவை மேல பகைமை கொள்ளும். மாறாக காலநேமி விஷ்ணு கையால கொல்லப்பட்டு கம்சனா பிறகுது. விஷ்ணு கையால கொல்லப்பட்ட காலநேமி அடுத்த பிறகு கம்சனா பிறகுது. இந்த காலநேமியோட 6 பசங்க பிரம்மாவால சபிக்கப்பட்டவங்க. இவங்க எண்ணிக்கையுடைய பேர குழந்தைங்க. இவங்க ஒரு நாள் எண்ணிக்கைக்குள்ளான சபிக்கப்பட்டாங்க. என்னன்னா எண்ணிக்கையுடைய அனுமதி இல்லாம இவங்க தவம் பண்ண போனதுனால எண்ணிக்கை சொன்னார், நீங்க உங்க அப்பா கையாலே கொல்லப்படுவீங்க. அப்ப இந்த 6 குழந்தைங்க தேவியோட கர்ப்பத்துல யாரு காலநேமியா வந்திருந்தானோ அவன் கம்சனா இந்த 6 குழந்தைகள் எப்படி, இதுதான் கர்மா. கர்மா எப்படி ஆக்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது, செயல் அதோட வினை. அப்போ இந்த 6 குழந்தைங்க தேவியோட கர்ப்பத்துல வர ஒரு குழந்தையும் கம்சன் வளர்ப்பட்டது. நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, தேவிக்கு பக்தின்னு சொல்லுவோம். பக்திங்கிறது உன்னதமானது. தேவகி பக்தியின் சொரூபம். அந்த பக்தி உன்னதமானது. நாம் இதயத்துல அந்த பக்தி தோன்ற வேண்டுமானால், நாம் அந்த உன்னதமான பக்தியை அடைய வேண்டும்னா, நான் அந்த உன்னதமான இலக்கை நோக்கி போகணும்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற இந்த 6 அனர்த்தங்கள் அழிக்கப்படும். எனக்குள்ள இருக்கிற 6 அனர்த்தங்கள், இவங்கதான் நம்ம எதிரி, 6 எதிரி. எகி சத்ரு மகாபாவோ, ஓ அர்ஜுனா, இவன் தான் எதிரி. இவன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான், மனதில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். யார் அந்த எதிரி? காமா, குரோதா, லோபா, மோக, மத, மாசம். காமம், கோபம், பொறாமை, அறியாமை, காமம், கோபம், பொறாமை, அறியாமை, பொய் அகங்காரம், அப்புறம் அறியாமை, பேராசை. இந்த 6 அனர்த்தங்கள், இந்த 6 அனர்த்தங்கள் நம்ம இதயத்தை விட்டு போகணும். இந்த 6 அனர்த்தங்கள் நம்ம இதயத்தை விட்டு போனாதான் 7வதா பலராமர் வருவது. நம்ம இதயத்துக்குள்ள முதல்ல பலராமர் வரணும்.
பலராமர் வந்து குரு தத்துவம். சோ பலராமனுடைய பிரதிநிதி வந்து ஆன்மீக குரு. ஆன்மீக குருவானவர் பலராமன் பிரதிநிதி ஆவார். சோ முதல்ல ஆதூர் குருபாத ஆசிரியா. நான் வந்து ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து பக்தி தொண்டு செய்யும் போது இந்த 6 அனர்த்தங்கள் என்னை விட்டு நீங்கும். அப்ப இந்த 6 அனர்த்தங்கள் என்னை விட்டு நீங்கி நான் பலராமரை வலுவாக பற்றி கொள்ளும் போது அந்த இடத்த வந்து கிருஷ்ணர் வர்றதுக்கு ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செய்யறார் பலராம். அதாவது என் இதயத்தில் இருக்கிற 6 அனர்த்தங்கள் நான் போகணும்னு சொன்னா நான் பலராமரை சரணடையணும். என் இதயத்தில் இருக்கிற 6 அனர்த்தங்களை நான் வெல்ல வேண்டுமானால் காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யாங்காரம், அறியாமை, இதெல்லாம் வெல்லணும்னு சொன்னா நான் வந்து ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடையும். ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போதுதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த புனித நாமம் இதயத்துக்குள்ள போகும். பகவான் நாம ரூபத்தில் இருக்க அந்த புனித நாமம் நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த 6 வசனங்களை அழிச்சுக்கணும். 7வதா பலராமர் வர நம்ம இதயத்துக்குள்ள பலராமர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பகவான் தோன்றுவதற்கு மிக அழகான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. 8வதா பகவான் கிருஷ்ணர். 8வதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுறார். அப்ப நம்ம இதயத்துல பகவான் கிருஷ்ணர் தோன்ற வேண்டுமானால் யார இதயத்துல பகவான் கிருஷ்ணர் தோன்ற ஆல்ரெடி கிருஷ்ணர் நம்ம இதயத்தில் இருக்க. ஏற்கனவே பகவான் நம்ம இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார். எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அந்த பகவானை, பரம்பொருளை, பரமாத்மாவை, பரமசத்தியத்தை நாம் உணர வேண்டுமானால் பக்தி மார்க்கம் நம்ம வந்து பக்தி மார்க்கத்தை வந்து ஸ்ரத்தையோட பின்பற்றணும். அந்த பக்தி மார்க்கத்துல முதலாவது முக்கியமானது கிருஷ்ணா பத்தி கேட்கிறது. ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணா பத்தி கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த அனர்த்தம் வந்து பின்பற்றது. கிருஷ்ணா பத்தி கேட்க கேட்க யசாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே பக்தியில் உற்பத்தி வம்ச சோக மோக பயம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய இதயத்திலிருந்து மயக்கம், அறியாமை, பயம் போயிடும். இந்த பக்தனுக்கு மயக்கம் கிடையாது, அறியாமை கிடையாது, பயம் கிடையாது. இப்ப கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நம்ம கிருஷ்ணா பத்தி கேட்கிறோமோ அவ்வளவு பியூரிஃபை ஆகும். சொன்னதா ஸ்வதன கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதய தஸ்தோதி அவத்ராணி விதுனோதி சுகது சதா. யாருக்கு கிருஷ்ணா பத்தி கேட்கிறாங்களோ அவங்க இதயத்துல அழுக்குகள்லாம் போகும். அதனால எங்க ஹரிகதா நடக்குது, எங்க வந்து அதிக 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 அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ஒரு பக்தர் அந்த தூய பக்தருக்கு நம்ம கிருஷ்ணா பத்தி கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணும் போது நம்ம இதயத்தில் இருக்கிற அனர்த்தங்கள்லாம் போகாது. இதயத்தில் இருக்கிற அனர்த்தங்கள் போகும். கிருஷ்ணா பத்தி கேட்கணும், சிரவணம், கீர்த்தனம், கிருஷ்ணாவுடைய நாமத்தை பாடணும், ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த ப்ராசஸ் நம்ம இதயத்துல இருக்கிற கிருஷ்ணர் நான் உணரணும், என் இதயத்துல தூய பக்தி வளரணும், நான் பகவானைய தாமரை திருப்பாதத்தை மறக்கவே கூடாதுன்னா நான் ஸ்ரவன் கீர்த்தனத்தை வந்து சின்சியரா பண்ணணும். எவ்வளவுக்கு ஸ்ரவன் கீர்த்தனம் நம்ம சின்சியரா பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம். கிருஷ்ணா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேறிட்டு. அதனால தேவகியானந்த பக்தின்னு சொல்லுவோம். 6 அனர்த்தங்கள் கொல்லப்பட்டது, 6 தேவையோட 6 குழந்தைகள் கொல்லப்பட்டது. 7வதா பலராமன் குரு தத்துவம். சோ பலராமன் 7வது குழந்தையா வந்தாரு, கிருஷ்ணர் 8வது குழந்தையா. சரி, அடுத்த ஒரு கேள்வி வரலாம். வசுதேவரும் தேவியும் சிறையில இருந்தாங்க, கம்சன் சிறையில போட்டு வச்சிருந்தாரு. சோ கிருஷ்ண பகவான்
வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தாரு. வந்த உடனே வசுதேவருக்கும் தேவிக்கும் போட்டு சங்கிலி, இரும்பு சங்கிலியால கட்டியிருக்கு. கையில கால எல்லாம் வச்சு இரும்பு சங்கிலியால கட்டி வச்சுதான் கம்சன் வசுதேவரு தேவி. கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கலாம், வந்த உடனே வசுதேவரு தேவிக்கு வந்து இரும்பு சங்கிலி விடு வச்சிருக்கலாம், இரும்பு சங்கில இருந்து விடு வச்சிருக்கலாம். வந்த உடனே கம்சனை கொண்டு இருக்கலாம். அத கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, வசுதேவருக்கும் தேவிக்கு குழந்தைய வந்துட்டு விருந்தாவனத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலம் பகவான் விருந்தாவனத்தில் இருந்தாரு. அப்போ வசுதேவர் தேவி ஜெயில தான் இருந்தாங்க. ஏன் கிருஷ்ணா உடனே அவங்க விடுவிக்கல? ஒரு பக்தனுக்கு கண்டிஷனே கிடையாது, அன்கண்டிஷனல் டிவோஷன். வசுதேவருக்கு தேவியோட பக்தி வந்து அன்கண்டிஷனல். ஓ கிருஷ்ணா, நான் உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டோம், நீங்க வந்துட்டீங்க, உடனே எங்களை விடுவிச்சிருங்க, எங்களை சிறையிலிருந்து விடுவிச்சிருங்க, எங்க விலங்கை கட் பண்ணி விட்டுருங்க. நோ நோ. கிருஷ்ணாவுடைய விருப்பம் என்ன, கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன? அவர் வந்து வசுதேவர் குழந்தையா வந்துட்டு விருந்தாவனம். சோ கிருஷ்ணாவுடைய லீலைகளுக்கு அனுசரிக்கிற மாதிரி கிருஷ்ணாவோட திட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்தரும் அதுக்கு அனுசரிச்சு நடக்கிறது. அதான் அனுகூலம். கிருஷ்ணருக்கு அனுகூலமா வர்த்திக்கும். அவனுக்கு வீண் கர்வம் கிடையாது. ஓகே, வசுதேவருக்கு தேவைக்கு வீண் கர்வம் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஜன உலகத்துல வந்து துன்பம் அவங்க பாதிக்கல. ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டிருந்ததுனால அவங்க ஜெயில ஒன்றும் நரகமா தெரியல. ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க அவரை, இரும்பு கம்பிக்கு நடுவுல பாறை குகை, பாறையால் ஃபுல்லு பாறைக்கு நடுவுல குகை, அந்த குகையில அடைச்சு வச்சிருக்கா வசுதேவர் தேவகி கம்சன். அப்ப கூட அவங்க கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணல, அழுவல, புழம்பல, கிருஷ்ணா எங்களை விடுவீங்க, எங்களால துன்ப தாங்க முடியல, எங்களை எப்படியா இருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்க வந்து பகவானை திட்டம் அறிந்து கொண்டு அந்த திட்டத்துக்கு அனுஷ்டிக்கக்கூடிய வகையில அவங்க கிருஷ்ணாட்ட அந்த பிரார்த்தனையை முன்வைக்கவே இல்லை. கிருஷ்ணா நினைச்சிருந்தா உடனே அவங்களை விடுவிக்கலாம், யாராலும் தடுக்க முடியாது. கம்சனுக்கு மரண நிச்சயம், அது யாராலும் தடுக்க முடியாது. அது கிருஷ்ணர் வந்த உடனே கூட பண்ணிருக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனா வசுதேவரின் தேவியோட பக்தி இந்த உலகத்துக்கு தெரியணும். அவரோட சரணாகதி, வசுதேவரும் தேவியும் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் சரணாகதி பண்ணியிருக்காங்க, எப்படி எப்பவுமே கிருஷ்ணர் நினைச்சுட்டே இருக்காங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் கிளர்ச்சி அடையாம இருக்காங்க, புலம்புறது இல்லை, அழுவுறது இல்லை, கிளர்ச்சி கிடையாது. அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதையே நினைச்சு அத்தகு மக்களுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவங்களுக்கு பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுது. இந்த அசௌகரியங்கள் ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கிருஷ்ணனுடைய பக்தர் சில நேரங்கள்ல வசுதேவர் தேவகியை போல கிருஷ்ணனுடைய பக்தர் வந்து ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டான். சீதா தேவி வந்து ராட்சசி மத்தியில வைக்கப்பட்டாங்க. சீதா தேவி ராட்சசி மத்தியில வைக்கப்பட்டாங்க. வசுதேவர் தேவியும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. வசுதேவர் தேவியும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சீதா தேவி வந்து ராட்சசி மத்தியில வைக்கப்பட்டாங்க. பிரகலாதருக்கு அவங்க அப்பாவே எதிரி ஆயிட்டாரு, டார்ச்சர் பண்றாரு. பட் இவங்க அதுல பாதிப்படையவே இல்லை. ஏன் ஏன் பாதிப்படையல? பிரகலாதரோ சீதா தேவியோ இல்ல பாண்டவர்களோ ஏன்னா ஏன் ஹரே கிருஷ்ணா பிரபு. அவங்களுக்கு வந்து பகவான் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை பிரபு. பகவான்ல உறுதியா நம்பிக்கை, பக்தித்துல உறுதியா இருக்காங்க. சரி சார், பகவானே எப்பொழுதும் சரணடைச்சிருக்காங்க. ரக்ஷதி விஸ்வாசம் கோபுரத்தை வர்ணந்ததா, கிருஷ்ணாவை தவிர எனக்கு யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, அவர்தான் எனக்கு அடைக்கலாம், அவரை விட உயர்ந்த அடைக்கலாம் கிடையாது அப்படின்னு சரணாகதி முடியும்.
அதுதான் பியூட்டி. அப்போ வசுதேவ தேவகி கிருஷ்ணாவுடைய சேவைக்காக அசௌகரியத்தை ஏத்துக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்க தயார். பகவான் விருப்பப்பட்டு எப்போ வந்து எங்களை விடுவிக்கிறாரு விடுவிக்கும். நாங்க இந்த சிறையில இருந்து பகவான் நினைச்சுட்டே இருப்போம், அவர் நாமத்தை சொல்லிட்டே இருப்போம். பகவான் எப்போ வந்து ஒரு லீலையை வந்து இங்க வந்து பண்றாரோ, இப்போ அவர் பிருந்தாவன் லீலைக்காக போயிருக்காரு, அவர் உடனே காத்துட்டு இருப்போம், அவர் வந்து எங்களை விடுவிக்கும். இதுதான் பக்தி. அதனால பகவான் தன் குழந்தையா பெற்றுக்கொண்ட வசுதேவருக்கு தேவைக்கும் கம்சன் சிலையில போட்டு அவன் சித்திரவதை பண்ணாலும் அவங்க எப்பவுமே பகவானே நினைச்சாடு. அதனால தேவிக்கு வந்து பக்தின்னு சொல்லுவோம். அத்தகைய பக்தி மனப்பான்மை நம்ம இதயத்துக்குள்ள வரணும்னு சொன்னா நம்ம இந்த அனர்த்தங்களை தாண்டி வரணும், இந்த அனர்த்தங்களை விடணும். பொய் அகங்காரம், பொய் கர்வம், பேராசை, பொறாமை, அறியாமை, காமம், இதெல்லாம் கிராஸ் பண்ணணும். That's the point. ஓகே. அதனாலதான் வசுதேவ தேவகி வந்து கிருஷ்ணாவை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணாவோட விருப்பப்படிதான் நடக்குது, கிருஷ்ணாவோட அனுமதி இல்லாம இது நடக்காது, கிருஷ்ணா விரும்பாம இது நடக்காது. சோ கிருஷ்ணாவோட லீலையில அவருக்கு சேவை பண்றதுக்காக, அவரை மகிழ்விக்கிறதுக்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆன்மீக உலகத்திலிருந்து அத்தனை தூய பக்தருக்கு இறங்கி வர வசுதேவன் தேவகி பியூர் டிவோட்டி, தூய பக்தர். கிருஷ்ணருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பூமியில வந்தாங்க. அதனால ரொம்ப அழகான வர்ணனை. கிருஷ்ணா வசுதேவ தேவியை விட்டுட்டு கிருஷ்ணா எங்க போயிட்டாரு? பிருந்தாவன் போயிட்டாரு. பிருந்தாவன் நிலையை முடிச்சுட்டு கிருஷ்ணா மதுரா போறாரு கம்சனை வதம் பண்றதுக்காக. அப்பதான் மீண்டும் தன் தாய் தந்தையை பாக்குறாரு. அப்ப கிருஷ்ணா பிரார்த்தனை பண்றாரு வசுதேவட்ட. வசுதேவனுடைய தேவகிட்டையும் 10th கேண்டோல இருக்கு, 10th கேண்டோல வசுதேவனுடைய தேவகிட்டையும் கிருஷ்ணா பிரேயர் பண்றாரு. கிருஷ்ணர் பலராமரும், ஓ என் அருமை தாய் தந்தையரே, நான் வந்து ஒரு மகனா உங்களுக்கு எந்த கடமையும் செய்யல, நான் குழந்தையா வந்து விருந்தாவன் போயிட்டேன். சோ ஆனா நீங்க ஒரு குழந்தை பண்ற பாலியல் லீலைகளை உங்களால பார்க்க முடியல, ஒரு குழந்தை பண்ணக்கூடிய பாலியல் பருவ லீலைகளை உங்களால பார்க்க முடியல, நாங்க தான் காரணம் அப்படின்னு பழிய தமிழ போட்டுட்டாரு. பழைய என்ன பண்ணாங்க? தமிழ போட்டு. இதுதான் தூய பக்தர். தூய பக்தருக்கு இந்த எந்த ஒரு இது கிளைம் பண்றது இல்லை, கிருஷ்ணா எதுவுமே கிளைம் பண்றது. அதனால அவங்க புலம்பல, ஓ கிருஷ்ணா என்னையே ஜெயில போட்டீங்க, என்ன உடனே விடுவிச்சுங்க, நான் இருந்து போயிடணும். சிம்பிளி டாலரேட் பண்ணி வெறுமனே பொறுத்து கொண்டு அவன் பக்தி செஞ்சுட்டே இருந்தான். கிருஷ்ணா வந்து வந்தாரு குழந்தையா, வசுதேவருக்கு தேவனுக்கு குழந்தையா பிறந்து கம்சனி வரம் செய்ய. பாயிண்ட் இதுதான். நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணரை சரணாகதி பண்றோம், எந்த அளவுக்கு அவரையே டிபெண்ட் பண்ணிருக்கோம், அவரையே சார்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு கிருஷ்ணரை பற்றுதலை வளர்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு கிருஷ்ணரையே சார்ந்து இருக்கோம், எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல பற்றுதல் வளர்த்துட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய கண்ணிக்காக இயங்கிட்டு இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 6 குழந்தைகள் 6 அனந்தங்கள் கொல்லப்பட்டது, அழிக்கப்பட்டது. 7வது பலராமர், 8வது கிருஷ்ணன். கிருஷ்ணர் பலராமர் சொல்றாங்க வசுதேவனையும் தேவகிட்டையும், நாங்க வந்து சிறு பிராயத்திலே உங்களை விட்டு போயிட்டோம், உங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு நாங்க எந்த சேவையும் பண்ணல. யார் ஒருவர் வந்து தன் தாய் தந்தையை விட்டுறான், கை விட்டுறானோ, கிருஷ்ணா சொல்றாரு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு பாகவதத்துல, வசுதேவட்டி தேவகிட்டையும் பிரார்த்தனை பண்றாரு. வசுதேவட்டி தேவட்டி பேசும்போது
வசுதேவர்கிட்டயும் தேவகிட்டையும் கிருஷ்ணா பேசும்போது என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் வந்து தன் பெற்றோரை கைவிடுறாரோ அவர் நரகத்துல போய் தன் சொந்த மாமிசத்தை சாப்பிடுறாரு. ஓன் பிளஸ், ஈட் இஸ் ஓன் பிளஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குருவை அவமதிக்கிறது, பெற்றோர்களை அவமதிக்கிறது, வைஷ்ணவர்களை நிந்தனை பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான. அவங்களுக்கு உண்டான மரியாதை, எவ்ரி திங் இஸ் வேல்யூபிள். எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. பக்தருக்கு ஒரு மதிப்பு உண்டு, பக்தி தொண்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நாமஜபத்துக்கு மதிப்பு உண்டு, சேவைக்கு மதிப்பு உண்டு, எல்லாருக்கும் வேல்யூ இருக்கு. எதையுமே நம்ம டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்க முடியாது. ஓ பக்தி தானே இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், ஜபம் தானே இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், கோயிலுக்கு தானே இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய்க்கலாம். நோ நோ, நம்ம எதையுமே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கூடாது. ஒரு அசால்ட்டா எடுத்துக்கூடாது. ஓ இது ரொம்ப பெரிய பாக்கியம், நான் வந்து கிருஷ்ணவர்த்தி பண்றது எனக்கு பாக்கியம், நாம ஜபம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து ஒரு அற்புதமான இயக்கம், பிரபமான இயக்கம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர். இதை வந்து நம்ம எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறோமோ, எவ்வளவு சின்சியரா பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு ரிசல்ட் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை இருக்கு, கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணாவோட பிரார்த்தனை பண்றாரோ அந்த அளவுக்கு கிருஷ்ணாவுக்கு அனுகிரகம் பண்றது. அன்னைக்கு பேசுறதுல இப்படி சொல்லலாம், எந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்றோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணன் பண்ணுவார். இப்படி சொல்லலாம், எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணன் பக்தி பண்றோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணன் வந்து நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம். இப்படி சொல்லலாம். அதனால இந்த ஜென்மாஷ்டமிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? கிருஷ்ணா, என் இதயத்துல இந்த 6 எதிரி உட்காந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அடிக்கடி ஒருத்தர் வெளியே வந்து எட்டி பாக்குறான். இதயத்துக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து எட்டி பாக்குறான். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய்கருவம், இதெல்லாம் நவிட்டு போகணும். இதயத்துல குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணையால தூய பக்தி கிடைக்கணும். குரு கிருஷ்ண பிரசாதமாய் பக்தியில தான் பேச்சா. குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால பக்திங்கிற விதை எனக்கு கிடைச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், நம்ம பக்திங்கிற விதை கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம ப்ராப்பரா டெவலப் பண்ணி கிருஷ்ணாவை திரும்ப போயிடும். எத்தத்துவான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அங்க போயிட்டு திரும்ப வர்றதில்லை. இந்த போயிட்டு வர பிசினஸ் எல்லாம் கிடையாது. போயிட்டு வர வேலையில போனா திரும்ப வராங்க. கிருஷ்ணாட்ட போனா திரும்ப வரக்கூடாது. கிருஷ்ணாட்ட நான் திரும்ப போகணுமா? நான் வந்து கிருஷ்ண பக்தியை தீவிரமா பயிற்சி பண்ணணும். எவ்வளவு சாண்டிங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ அவ்வளவு அந்த ரிசல்ட். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இதுதான் கிருஷ்ணா பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ணா, எனக்கு வந்து உங்களுடைய தாமரை திருப்பாதம் என் இதயத்தை விட்டு மறையக்கூடாது. நான் உங்க பக்தி விட்டு விளையாடக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பக்தி விட்டு விளையாடக்கூடாது, நாமத்தை விட்டுறக்கூடாது, உங்க தாமரை திருப்பாதத்தை மறந்துடக்கூடாது. அந்த அனுகிரகம் எனக்கு கொடுங்க, அந்த கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை. ரைட்? நமக்கு பகவான பிரேயர் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அனுகிரகம் வேணும். அவர் மேல வந்து களங்கமில்லாத பக்தி, தூய பக்தி, எப்போதுமே அவரை நினைத்து கொண்டிருக்க எப்பவுமே கிருஷ்ணா இதயத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியான அன்பு. என்னை விட்டு கிருஷ்ணா என்னை விட்டு விலகிடக்கூடாது, கிருஷ்ணா உங்க தாமரை பாதை எனக்கு விலகிடக்கூடாது. ஏன்னா உங்க மாயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிடலாம், அதுல நான் மயங்கிடக்கூடாது. உங்களுடைய மாயா சக்தி நான் மயங்கிடக்கூடாது. கிருஷ்ணா, தயவுசெய்து என்ன உங்க தாமரை பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க. இந்த ஏழை முட்டாளுக்கு கருணை காமிங்க. இந்த ஏழை முட்டாளுடைய கண்களுக்கு காட்சி கொடுக்காது, இந்த ஏழை முட்டாளுக்கு கருணை காமிங்க அப்படின்னு கிருஷ்ணன் முன்னாடி வந்து நம்ம முட்டாளாவும் ஏழையாவும் ஒரு பைத்தியக்காரர் வந்து ஒரு பிச்சைக்காரன் கிருஷ்ணாட்ட கேட்கணும், யாசகம் கேட்கணும். கிருஷ்ணா, எனக்கு அந்த பக்தி கொடுங்க, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு வந்து உங்க மேல கலக்கமில்லாத பக்தி, தூய பக்தி கொடுங்க. இது சாதாரண பிரார்த்தனை இல்லை. இந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா, கிருஷ்ணரே கவரக்கூடியது.
கிருஷ்ணரை வசீகரிக்கக்கூடியது தூய பக்தி. ஏன் கிருஷ்ணாட்ட தூய பக்தி கேட்கணும்? நம்ம கிருஷ்ணாட்ட தூய பக்தி கேட்டு கிருஷ்ணா அந்த தூய பக்தி அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாரு. கிருஷ்ணா வந்து ஒருத்தருக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவாரு. செல்வம், பெயர், புகழ், பதவி எல்லாம் கிடைச்சிடும். ஆனா தூய பக்தி அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாரு. அது அந்த பக்தன் எவ்வளவு பிரயத்தப்படுறாரு, எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தூய பக்தி தருவாரு. கிருஷ்ணா ஒருத்தருக்கு தூய பக்தியை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு கிருஷ்ணா அவர் சேவகன் ஆயிடுவார். கிருஷ்ணரை ஒரு தூய பக்தன் தன் சேவையினால கிருஷ்ணரை வசீகரிப்பார். பிரகலாதன் வந்து கிருஷ்ணரை வசீகரிக்கிறார். கிருஷ்ணன் அதான் நரசிம்மரா வந்துட்டு யசோதாமா வந்து கிருஷ்ணரை வசீகரிக்கிறார். யசோதாமா வீட்டுல ஒரு குழந்தையா விளையாடிட்டு இருக்கு இல்லையா? அப்ப தூய பக்தி பகவானை கவரக்கூடியது, பகவானை கட்டுப்படுத்தக்கூடியது, பகவான் மிக நெருக்கமாக்கூடியது. இதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவ கி ஜெய ஸ்ரீ பிரபுபாத். இதுக்குதான் பற்றாக்குறை. நமக்கு எதுக்கு பற்றாக்குறைன்னா தூய பக்தி தான் நம்மகிட்ட இல்லை. அந்த தூய பக்தி எனக்கு வேணும், அதை எனக்கு கொடுங்க. அதான் பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய.